வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஓணம் சத்யாவில் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஓலன் ரெசிபி. இது வெள்ளை பூசணிக்காயும் காராமணியும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சுவையான எளிதாக செய்யக்கூடிய ரெசிபி. இதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். மொதல் பாலும் ரெண்டாவது பாலும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கின வெள்ளை பூசணிக்காயும் அதை காராமணியும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நீங்கள் தனித்தனியாக கூட அதை வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சீண்டட்டியில் 3-4 பச்சை மிளகா கீரின பச்சை மிளகா கூட வெந்த பூசணிக்காயும் காராமணியும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டாவது பாலையும் அதோடு சேர்த்து நல்லா வேக விடணும். அந்த தேங்காய் பால் கூடயே அது நல்லா ரெண்டும் சேர்ந்து வேகணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா வேக விடலாம். அந்த பாலிலேயே அந்த வெள்ளை பூசணிக்காய் வேகும்போது நல்ல ஒரு டேஸ்ட். ஸோ இப்போ இந்த ஓலனில் நீங்கள் கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சம் வேணும்னா நம்ம தேங்காய் அரைச்ச அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு காரம் ஒன்லி தட் பச்சை மிளகா, அதனால் 2-3 பச்சை மிளகா தான் கீறி போட்டிருக்கேன். ஸோ அந்த பச்சை மிளகாவிலையும் அந்த தேங்காய் பால்லையும் அது கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு நீங்கள் அதை வேக விட்டால் நல்லா சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த மொதப்பாலையும் அதோட சேர்க்கணும். சேர்த்து கொஞ்ச நேரம் கழித்து அதை கருவேப்பிலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயும் போட்டு பரிமாறினா ஒரு சுவையான எளிதாக செய்யக்கூடிய ஒரு ஓலன் தயாராகிடுச்சு. இது ரொம்ப ஒரு 5-10 மினிட்ஸில் செஞ்சிடலாம் நம்ம. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இது செஞ்சு பாருங்கள். ஸோ கம்லூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.